ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் மாங்காய் ஊறுகாய் பண்ணி வச்சுருவோம். ஸோ அது நம்மளுக்கு 1 இயர் ஃபுல்லாக வரும். ஸோ கொஞ்சம் மாங்காயில் தான் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி நல்லா அலசி கட் பண்ணிவிட்டு உப்பு 100 கிராம் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம். ஒரு 3 days கிட்ட நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து அப்படியே நம்ம வந்து தாளிக்க போகிறோம். வாங்க என்னென்ன போட்டு தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாது. ஸோ ஃபுல்லாகவே ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயிலேயே நம்ம வந்து தாளிக்கிறது, நம்ம காய வைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது, அது எல்லாமே நம்ம வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து நம்ம தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் வெறும் விதை எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாவும் கடுகு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு போட போகிறோம். ஒரு சும்மா ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து நம்ம போட போகிறோம். என்னென்னா கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பவுடரை போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இது போட்டால் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த அரோமா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா இதுவான உடனே நம்ம வந்து அந்த வேக வச்ச காய வச்ச மாங்காவை நம்ம வந்து போட போகிறோம். அவ்வளோதான் மக்களே. எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இது வந்து வெறும் மிளகா பொடி தாங்க, நம்ம குழம்பு மிளகா பொடியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு தாளிக்கும் போதே, அந்த கடுகு வெந்தயத்தோட ஸ்மெல்லு. ஏன்னா இது நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ அப்போல்லாம் எனக்கு அந்த இதே வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். ஸோ ஊறுகாய் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான் மக்களே. நல்லா கலரிட்டு ஒரு 5 minutes தான், டக்குன்னு நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா தாளிக்கிறது ரொம்ப ஈஸி. சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே பாய். இந்த ஊறுகாய் நம்ம கடாயில் நம்ம சேர்ப்போம், சாப்பிட்றோம். செஞ்சு சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு பார்க்கணும்.